லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா, லைஃப்ல எந்த மாற்றமும் இல்லாம ஒரே மாதிரி தான் இருக்குல்ல? இருக்குல்ல? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சைலன்ஸ், அந்த அமைதி இருக்கு இல்லையா? அது கன்ஃப்யூஷன் இல்ல. அது உங்களுக்குள்ள கொந்தளிச்சிட்டு இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன். இத நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் உங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது? நீங்க தினமும் காலையில அஃபர்மேஷனா சொல்றீங்க. நைட் ஆனா விஷுவலைசேஷன் பண்றதுக்கு ரெடி ஆகி பண்ணிட்டு தூங்குறீங்க. இங்கே தான் முக்கியமான விஷயம். டியூரிங் த டே என்ன பண்றீங்க? நாள் முழுக்க ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? எனக்கு இது நடக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கு, டவுட் பண்றீங்க இல்லையா? என் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் நடக்குது. திரும்ப திரும்ப ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா? ஒருவேளை என் லவர் என்னை விட்டு போயிட்டானா, ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்றேன், ஆனா என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க ஓவர் திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நத்திங் வில் சேஞ்ச். எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் ஃபெயில் ஆகல, நீங்க சொல்ற மாதிரி. நீங்க அதுல தப்பான பார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, முழுமையே இல்லாம. நீங்க கொடுக்குற இன்டென்ஷன் எல்லாம் உங்க பிரெயின் வந்து லேர்ன் பண்ணிக்காது. நீங்க எதை திரும்ப 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 ரெப்பிட்டேஷன்ல கொடுத்துட்டே இருக்கீங்களோ அதன் மூலியமா தான் அது லேர்ன் பண்ணும். ஸோ அப்போ நீங்க டெய்லி எந்த எமோஷனை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க, அதுதான் நார்மல் ஆகும். அதைத்தான் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. 1001வது முறையா சொல்றேன், உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி வேர்ட்ஸ். நீங்க சொல்ற வார்த்தைகள்லாம் அதற்கு போய் சேராது, புரியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் உள்ள போறதுக்கு. அது முழுக்க முழுக்க பேட்டர்ன்ஸை தான் ஃபீல் பண்ணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரி 1 hour விடாம அஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 23 மணி நேரம் என்ன பேட்டர்னை கொடுத்துட்டு இருக்கீங்க? பயம் தானே இருக்கு. இது எனக்கு கிடைக்காம போயிருமோ, இவளை எனக்கு அடையாம போயிடுவானோ, அவன் எனக்கு கிடைக்காம போயிடுவானோ, அவன் ஒரு வேலை இன்னொருத்தவங்களோட ஓடி போயிட்டானோ, இப்படிப்பட்ட பயங்கள் தானே உங்களுக்குள்ள இருக்கு. அப்போ இது என்ன சொல்லுது? ஃபெயிலியரை தான் சொல்லுது. ஸோ கவனமா கேளுங்க. நீங்க வேணும்னு கேட்குற விஷயத்தெல்லாம் நீங்க அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன விஷயத்த எமோஷனலா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, இது அன்கான்சியஸாகவும் நடக்கும், கான்சியஸா பண்றது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா இன்டென்ஷனலா நம்ம உணர்றது, எண்ணத்தை கொடுக்கறது. எமோஷனலா உங்களுக்குள்ள எந்த விஷயத்தை அதிகமா ட்ரெயின் பண்றீங்களோ அதைத்தான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. உங்க டெய்லி எமோஷனல் ஹேபிட் தான் உங்க ரியல் மேனிஃபெஸ்டேஷனே. இப்போ ஹானஸ்டா நான் கேட்குற கேள்விக்கு உண்மையை சொல்லுங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்க பேட்டர்னை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா சீன் SEEN அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வார்த்தைகள் இல்லாம எமோஷனை நீங்க கண்டிஷன் பண்ண, ட்ரெயின் பண்ண ரெடி அப்படின்னா ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.